மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க, ரொம்ப அழகான நாடு. நாங்கள் ஈப்போன்னு ஒரு இடத்துல போய் இறங்கணும். அந்த இது ரிட்டையர்மெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. ஒரு நாள் வந்து என்னடா ஊரே இவ்வளோ அமைதியாக இருக்கு, இந்த ஹெட்மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள வந்தா இருக்கும் அந்த மாதிரி அமைதியாக இருந்தது ஊரே. ஆனால் போக போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சேன். அதுவும் அந்த ஊர் ஈப்போ சரி, தாய்பேங்க சார், டைப்பிங் போனோம் நாங்கள். அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆமாம், கோலாசை பார்த்தாவா, ஓகே. அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மக்கள்லாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க, ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம மனிதர்கள், நம்ம மொழி பேசுகிறோம், நம்முடைய மக்களை நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது. ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சிருந்த. அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம். நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். யாரும் எதுவும் எந்த போஸ்டும் பண்ணதில்லை, யாரும் தொந்தரவு நினைச்சதில்லை. இந்த கோலாசை பத்தா அப்படிங்கிற இதுலேருந்து அவங்க, அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி, மீனவர்களுடைய கிராமம் மாதிரி. அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் வெரி கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேலில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு இந்த ஈப்போலையும் தைப்பேங்லையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது. கேல் பிடிச்சிருந்தது, பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம். இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணிட்டு உள்ள ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டு வெப் சீரிஸ்க்கு. நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் இங்கே உட்காந்து ஒரு 4 டேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 4 நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது. நான் ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது, அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடோ எதுவானா இருக்கட்டும், ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறது கூட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன்.